ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரேவதியும் கார்த்திட்ட ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் சாமுண்டேஸ்வரோட உயிரை காப்பாற்றின நம்ம கார்த்தியை ரேவதி சந்திக்க போகிறாங்களா? முறையாக நம்ம கார்த்தியை ரேவதி சந்திக்கும் போது என்ன நிகழ்வாச்சு? ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துச்சா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சாமுண்டேஸ்வரி என்னதான் கார்த்தி ரொம்பவே கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கிட்ட சொன்னாலும் ரேவதியோட மனசுக்கு தெரியுது, கண்டிப்பாக கார்த்தி நல்லவங்களா தான் இருக்க முடியும். நமக்கு வேற இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்ககிட்ட கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களோட ஃபோன் நம்பர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆகுது சொல்லணுமே. நம்ம கண் முழிச்ச உடனே அவங்க யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. எப்படியாவது நம்ம அவங்க ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அந்த நர்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னை அன்னைக்கு ஒரு நாள் சேர்த்தாங்கல்ல, அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ரேவதி கார்த்தியோட ஃபோன் நம்பரை வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக்கு எப்படியாவது நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு ஃபோன் ட்ரை பண்றாங்க. கார்த்தியும் யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணும்போது, சார் நான் தான் ரேவதி பேசுறேன்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம கார்த்தியும் என்னாச்சு, எதுக்கு கால் பண்ணீங்க அப்படி கேட்கும்போது நம்ம ரேவதியும் அன்னைக்கு என்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நான் மயக்கத்துலேருந்து எழும்பும்போது உங்களை தான் தேடினேன், ஆனால் நீங்கள் இல்லை. அதனால் எப்படியாவது உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் நம்பர் வாங்கி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊருக்கு நிறைய நல்லது செய்திருக்கீங்க, எப்படியாவது உங்களை பார்த்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை தேடி வந்தேன். ஆனால் உங்களை நேரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு கூட நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் சார். இந்த ஊரில் கொஞ்சம் பேருக்கு தான் இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே நல்ல குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் கார்த்தியை புகழ்ந்து தள்ளுறாங்க. அதை கேட்ட நம்ம கார்த்தியும் சரி இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க அப்படி கேட்கும்போது ரேவதியும் ஆமாம் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம ரேவதி கார்த்திகிட்ட ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே நம்ம சாமுண்டேஸ்வரி பார்க்க வராங்க. அப்படியே சாமுண்டேஸ்வரி கிட்ட எப்பவும் போல் உங்களுக்கு தான் இந்த வாட்டி முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோன்னு சொல்லி கோவிலேருந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட கூப்பிடுறதுக்காண்டி வராங்க. சாமுண்டேஸ்வரி சரி நல்லபடியாக சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ராஜராஜனும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மயில் மகனமும் இதை கண்டிப்பாக நம்ம சகலைகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது எப்போவுமே சிறப்பாக நடக்கிறது தானே அத்தைக்கு இந்த மரியாதை நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாட்டு அந்த கோவிலில் கிளம்புறதுக்கு தயாராகும்போது சூரியகலாவை நம்ம சாமுண்டேஸ்வரி கூப்பிடுறாங்க. நீயும் இந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வான்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மயில் வாகனமும் கார்த்திகிட்ட சொல்லும் போது சரி சகல நீங்கள் தூரத்தில் இருந்தது இதெல்லாம் கவனிக்கணும்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. கார்த்தியும் ரேவதிக்கு எல்லாம் நல்லபடியா சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காண்டி அதே கோவிலுக்கு வராங்க. அங்க ரேவதி நினைச்சு வேண்டிக்கிறாங்க. சரி அதுல உள்ள திருநூறு எடுத்து சைடில் வச்சிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரியும் சரி எப்போ முதல் மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியும் ரோஹிணி கிட்ட எவ்வளோ நேரம் தான் இவ்வளோ நேரம் இங்கேயே இருந்துட்டு இருக்குது, நம்ம கொஞ்சம் கோவிலை சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரோஹிணியும் ரேவதியும் சேர்ந்து சாமி கும்பிட்றதுக்காண்டி அங்கே தயாராகிறாங்க. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க திருநூறு எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அது நம்ம கார்த்தி ஏற்கனவே கீழே வச்சிருந்த திருநூறாக இருக்குது. அதே சமயத்துல கோயிலை விட்டு வெளியில வரும்போது நம்ம கார்த்தி அங்க வச்சிருக்க சிலையெல்லாம் பாக்குறாங்க. அது எல்லாமே விற்கிறதுக்காண்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ரேவதியோட ஞாபகத்துக்கு வருது. அங்க நம்ம இந்த சிலையை தானே நம்ம ரேவதிக்கு கொடுத்தோம், அன்னைக்கு ரேவதி இப்படி எல்லாம் இருந்தா அப்படிங்கிற ஒரு பழைய ஞாபகங்கள் எல்லாமே நம்ம கார்த்தியோட மனசுல போகுது. சரி இந்த சிலை எவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு அந்த சிலையும் வாங்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. சிவனாண்டிய முத்துவேலு கிட்ட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது, அது எப்படி சாமுண்டேஸ்வரி மட்டும் நல்லபடியா இருக்கலாம், நானும் சந்திரகலாவும் இவ்வளவு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அவ தான், அவ மட்டும் அவ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாமா, சாமுண்டேஸ்வரிக்கு இந்த மரியாதை கிடைக்காம இருக்கணும்னா அவளை கடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல சிவனாடிய முத்துவேலும் ஒரு பிளானை பண்றாங்கன்னு சொல்லலாம். நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதே மாதிரி சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல இருந்து தள்ளி இருந்து ஃபோன் பேசிட்டே இருக்காங்க. அதை கவனிச்ச சிவனாடிய முத்துவேலும் இதான் கரெக்டான சமயம், எப்படி அது இந்த சாமுண்டேஸ்வரி கடத்திடணும், மறுபடியும் அந்த குடும்பத்தோட சேர்ந்து இருந்தானா அவளை கடத்துறது கஷ்டம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாடிய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து சாமுண்டேஸ்வரியோட ஃபேஸ்ல அப்படியே ஒரு கர்ச்சீஃபை வச்சு மயக்கம் அடைய செய்கிறாங்க. இதுல இருந்து எப்படியாவது சாமுண்டேஸ்வரியை கடத்திட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க. அதே சமயத்தில்
ராஜராஜனும் கொஞ்ச நேரம் ஆனவுடனே, "என்ன சாமுண்டீஸ்வரி காணல? இப்ப தானே ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு" சொல்லிட்டு தள்ளி போய் பேச போனா, ஆனா இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ஊர்ல உள்ளவங்களும், "என்னாச்சு சாமுண்டீஸ்வரி அம்மாவ காணல? டைம் ஆகுது. முதல் மரியாதை செலுத்த வேண்டியதுக்கு நேரம் ஆகுது" அப்படின்னு கேட்கும்போது, ராஜராஜனும் இங்க தான் பக்கத்துல இருந்திருந்தா கூடிய சீக்கிரத்துல வந்துருவான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா நேரம் ஆக ஆக நம்ம ராஜராஜனுக்கு பதட்டம் ஆயிடுது. "என்னாச்சு? எங்கேயும் உங்க அம்மாவ காணலையேம்மா" அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும்போது, கரெக்ட்டா நம்ம ரேவதியும், ரோகிணியும் அந்த இடத்துல வராங்க. ராஜராஜன் பதட்டமா இருக்கத பார்த்த உடனே, "என்னாச்சுப்பா? நீங்க எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. என்ன விஷயம்?" அப்படி கேட்கும்போது, ராஜராஜன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்டு ரேவதி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்படி வந்து அம்மா இந்த இடத்துலருந்து போக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, சரி இதுக்கு என்ன செய்றது? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கருத்த சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ரேவதியும் கார்த்தியோட ஞாபகம் வருது. யாருக்கு என்ன பிரச்சனைனாலுமே கார்த்தி அவங்க சரி செய்துடுவாங்களே! அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா கார்த்தி அவங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா இத சரி செய்து தந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம ரேவதிக்கு இருக்குது. இப்பவே கார்த்திட்ட ஃபோன் பண்ணிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு, நம்ம ரேவதியும் கார்த்திட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் ரேவதி பேசுறேன். எங்க அம்மா சாமுண்டீஸ்வரி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கோவில்ல முதல் மரியாதை செலுத்த வேண்டியதா இருந்துச்சு. ஆனா திடீர்னு அவங்கள காணல. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஊர்ல நெறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்றனால உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட கார்த்தியும் சரி நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. சீக்கிரத்துல உங்க அம்மாவ கண்டுபிடிச்சு தந்துடலாம். நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்திக்கு புரிய ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த சிவனாண்டி முத்துவேலா தான் இருக்கும். அவங்கள தவிர யாருமே இந்த செயலை செய்யறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் சிவனாண்டி முத்துவேல் இருக்கக்கூடிய இடத்த தேடி போறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ராஜராஜன் கிட்ட நம்ம ரேவதியும், நான் இப்ப தான் கார்த்தி அவங்கள்ட்ட பேசினேன். எப்படியும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏற்கனவே நெறைய பேருக்கு இந்த மாரி உதவி செய்திருக்காங்க. அதனால அம்மாவ பத்தின கவலைய விட்டுருங்க. அம்மா சீக்கிரத்துல வந்துருவாங்க. அவங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் ராஜராஜன சமாதானப்படுத்துறாங்க. ராஜராஜனும் என்னதான் கார்த்திய பத்தின நினைவுகள் எதுவுமே இல்லாட்டாலும், நம்ம ரேவதிக்கு கார்த்திய பத்தி தெரிய ஆரம்பிச்சுட்டு, கார்த்தியோட நல்ல குணத்த புரிஞ்சுக்கிட்டா, இனி எந்த பிரச்சனையும் வராது. கார்த்திக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியை மீட்டு எடுத்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம ராஜராஜன் மயில்வாகனம் இருக்காங்க. அதே சமயத்துல சாமுண்டீஸ்வரியே மயக்கத்துல இருக்கும்போது சிவனாண்டியும் முத்துவேலும் இவளை எப்படியாவது கண்ணுல படாத மாதிரி பார்த்துக்கணும். யாரும் வர்றதுக்கு முன்னாடி இவளை பேசாம உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்துலாமான்னு சிவனாண்டி முத்துவேல் கிட்ட சொல்லும்போது, முத்துவேலு நீ சொல்றது சரிதான் மருமகனே, கண்டிப்பா அதை செய்துட்டு சீக்கிரத்துல அவளை உயிர் பிரிய மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்துன்னு சொல்லிடுறாங்க. கரெக்டா நம்ம சாமுண்டீஸ்வரிய எரிக்கிறதுக்கு தயாராகும்போது கரெக்டா நம்ம கார்த்தி வந்து நிக்கிறாங்க. கார்த்தி செம அதிரடியா அந்த முத்துவேல் சிவனாண்டிய அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாத்திட்டாங்களே சொல்லலாம். ஒரு கட்டத்துல ரேவதிக்கு கார்த்தி பத்தின எல்லா உண்மைகளும் தெரிய வருது. கார்த்தி வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை மீட்டு கொடுக்குறாங்க. நம்ம ரேவதி கார்த்தி கிட்ட நன்றி சொல்றாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம ரேவதி கார்த்திய சந்திக்க போறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்த உடனே பழைய ஞாபகங்கள் லைட்டா வந்துட்டு போகுது. ஆனா அவங்களால அதை சொல்ல முடியல. சரி இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம ரேவதிக்கு வந்துட்டு போகுதுன்னே சொல்லலாம்.